சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள மேகியை போய் எடுத்து சாப்பிட்டுட்டா. எப்படா மேகி அப்படியே எடுத்து சாப்பிட முடியும்? சின்ன சாப்பிட முடியும். மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டா. அது மேகி எடுத்து சாப்பிட்டான்னு தெரியல. இருக்கத படிக்கிறேன். மேகி எடுத்து சாப்பிட்டு போய் பில் பண்ணுங்க. எப்படி மேகி அப்படியே எடுத்து சாப்பிட முடியும்? அப்படி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. எனக்கு சென்ட் பண்ற ஆர்வத்துல வந்து அந்த மாதிரி டைப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஒரு சுடு தண்ணியை எடுத்துட்டு போய் மேகியை செஞ்சு சாப்பிடுறது, அப்படியே போய் பில் பண்றதெல்லாம் வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். நம்ம ஸ்ட்ரைட்டா போய் சூப்பர் மார்க்கெட்ல வந்து மேகியை ஃபர்ஸ்ட் செய்யணும்ல. மேகியை செய்யறதுக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு ரெடிமேட் மேகி மாதிரி எதுவும் எடுத்துட்டு ஹாட் வாட்டர்ல ஊத்திடலாம்னு நினைச்சேன். வந்து நான் ஃபிளாஸ்கெல்லாம் எடுத்து வச்சேன், பட் சுடு தண்ணி எடுத்து இவருக்கு இதான் வேலை. இங்க நிறைய சேட்டா அண்ணாலாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். சேட்டா ஒன்னா ஒண்ணுதான் நச்சு. ஐயோ பாவம். வாங்க போலாம். நம்ம இவங்க கிட்ட தான் போய் எனக்கு சுடு தண்ணி கிடைக்குமா? இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா எனக்காக சுடு தண்ணி கெட்டிலே வச்சுட்டு இருக்காங்க. சுடு தண்ணியை போடுறோம், மேகி அடிச்சு நவுத்துறோம், சாப்பிட்டுட்டே போய் எப்படி அவைல் பண்றது? சும்மா பால் பேக்கெட் பிச்சு குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மேகி பிரியாணின்னு போயிடுவீங்க போலே. விட்டா அடுத்த உள்ள போய் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. நானேடா அந்த அண்ணா ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களுக்கு ரொம்ப சூடாக என்னன்னு கேட்டார். ஆமாம் செம்ம சூடாக கைஸ், டக்குன்னு ஆகும் மேகி டக்குன்னு சாப்பிட்டு ஓடி இருந்தேன். அதனால் நான் அந்த அண்ணா கிட்ட வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே எனக்கு செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் போய் பண்ணதே இல்லை. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. முதல் பாயாசத்தை போட போகிறோம். பார்த்த உடனே நான் வந்து நல்லா இருக்கேன், இங்கே போய் பண்ணலாமே அப்படின்னு. புது கடையை போய் பார்த்த மாதிரி ஆகும், மேகி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், அப்படியே கொஞ்சம் சின்னதாக ஷாப்பிங் போட்ட மாதிரியே இருக்கும்ல. எல்லாம் பிளான் தானே சார்? தேங்க்யூ கைஸ். பட் இது எனக்கு பெருசாக சூடாக அந்த மாதிரி இல்லையே. ஃப்ளாஸ்க்குன்றதுனால வெளில தெரியலையோ தெரில கைஸ். உள்ளே போனதும் தெரியுமா? கைஸ் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் சொல்லுவான்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபாரின் சூப்பர் மார்க்கெட்டில் பூந்த மாதிரி ஒரு ஃபீல். அது புது சூப்பர் மார்க்கெட்ன்றதுனாலயா ஒரு செம்மையாக வச்சுருக்காங்க கைஸ். நான் எதுக்கு இங்கே வந்து ஒளிஞ்சு நிற்கிறேன்னா, ஒரு ஸ்பூன் வேணும் இல்லையா, அதனால தான். மேகியில் ஸ்பூன் இருக்குமான்னு எனக்கு தெரில. உள்ளே ஒரு சின்னதாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு கரெக்டாக தெரில. மேகி செக்ஷன் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாட்டிக்கிச்சு. ஐயோ ஆனால் இங்கே ஃபுல்லாக கவர் பேக்கெட்டாக இருக்கே. இதான் வேலைக்கு ஆகாதே. இது எப்படி வேகும்? கைஸ் இது வேகவே வேகாது. இது எப்படி சாப்பிட்றது? இது வேலைக்கு ஆகாது. ஐயோ ஆமாம். ஹலோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்க வாய்ஸ் பார்த்து தான் தெரியுமா. இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸில் பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியும், நீங்கள் எதுவுமே ஆகாது. பாக்ஸில் பார்த்தீங்களா? பாக்ஸ் மேகி பார்த்தேன். சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேறு லெவலில் நீங்கள் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இதை ஓப்பன் பண்ணி இங்கேயே சுடு தண்ணி ஊற்றி சாப்பிட்டுட்டே போய் பில் பண்ண போகிறோம். இப்போ கேமரா நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களே. சூப்பருங்க. பாய். ஸோ ஸ்வீட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. பார்த்துக்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பண்ண போனால் அச்சு வந்து ஏதாவது ஒரு மேகியை தூக்க போகிறேன். இந்த மேகி கரெக்டாக நினைக்கிறேன். இது என்ன மேகி? சூப்பா நூடுல்ஸ். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓப்பன் பண்ணி ஊற்றுனா சீக்கிரமாக வெந்துருமா, எது ஃபாஸ்ட்டாக வெந்துரும்னு பார்க்கலாம். போக போக பயம் அதிகமாகிட்டே போகுது அச்சுக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதே ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி நம்ம வேலையை காமிச்சிடலாம். நான் இங்கேயே வச்சு பண்ண வேணாம், எங்கேயாவது தூரமாக போயிடலாம். போகிற இல்லையே நான் லைட்டாக ஓப்பன் பண்ணேன். ட்ரை ரூமா? அதுக்கு மேலே டைலர் ரூமில் போய் மேக் பண்ணி உட்காந்து சாப்பிட்ருங்கன்றான். பட் இது ஒரு நல்ல ஐடியா தான். நான் பண்ண மாட்டேன். இதை வரைக்கும் வந்துட்டேனே. ஐயோ நான் ஏன்னா இப்படி இருக்கேன். சாரி மேகி. பால் வரைக்கும் ஓகே கைஸ். இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆளுங்க இருந்தால் எப்படி அந்த பாத்திரம் செக்ஷன்கிட்ட போயிடலாமா? கைஸ் எனக்கு மேலேயே ஒரு கேமரா இருக்குது, எனக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு கேமராவாவது இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக நான் வந்து இதை பண்ணுறேன். எனக்கு யாரும் பார்த்தாலும் போய் மாட்டேன். சுடு ஆவி பறக்குது. ஓகே நம்ம ஓராக வச்சோன்னா வேலைக்கு ஆகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த சுடு தண்ணியை ஊற்றிடுறேன். இவ்வளோ போதேடா செம்ம சூடு. கையில் வேறு சுட்டுக்கிட்டேன். இந்த மேகியை இங்கே எங்கேயாவது சேஃபாக ஒழிக்க வச்சுக்கணும். தூக்கிட்டே சுற்றினா கண்டிப்பாக கீழே எங்கேயாவது போட்டுருவோம். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மேகியை சேஃபாக இது உள்ளே எங்கேயாவது ஒழிக்க வச்சா மாட்டி போட மேகி செக்ஷன்கிட்டே வச்சிடலாம். பத்திரமா எடுத்துட்டாங்கன்னா வெளியே சுட்டுவோம். என்ன பண்ணுறது? இந்த டப்பாக்குள்ள வச்சிடலாமா? ஐயா சூடாக இருக்குடா ரொம்ப. சரி ஓகே நம்ம பேசாமல் ட்ராலி வாங்கிட்டு அதை வச்சுக்கலாம். எப்படி இது ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. மேக்ஸிமம் 10 நிமிஷம் 4 மினிட்ஸ் தானா? 4 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடுவேடா நீ. வேற லெவல் ப்ரோ. நீங்கள் மேகிக்கு நம்ம ப்ரமோஷன் கொடுத்துட்ருக்கோம். 4 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடுமா? நம்ம 4 நிமிஷம் அது வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா சும்மா போய் ஏதாவது புது கடையில் சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஆனால் இதில் ஸ்பூனே இல்லை. அதுக்குள்ளே நம்ம ஸ்பூன்லாம் ரெடி பண்ணலாம்.
இங்கே தேடி பார்க்கலாம், இங்கே தேடி பார்க்கலாம். இல்லை ஸ்பூன் இருக்கும்னு நம்பி தாங்க சொன்னேன். பட் இல்லை ஸ்பூன் இல்லைடா, கடையிலையும் ஸ்பூன் இல்லை. எங்கே? அந்த இருக்கு, கண்ணு முன்னாடியே இருக்கு, தெரில. ஐயோ கைஸ், 6 இருக்கு. 6 வேலைக்கே ஆகாது. அதை எப்படி ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வெளில? சூடு வேற மாட்டோம் கைஸ் நம்ம நல்லா. ஓகே, கடையை வந்து அழகாக சுற்றி பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்தோன்னா அந்த கேப்பில் இது கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். A few moments later. கைஸ், இவங்க வந்து ஆக்சுவலாக ஃப்ளோர் மேனேஜரா? இந்த ஃப்ளோரோட மேனேஜரே அவங்க தான். போதும், ஸோ ஸ்வீட். மேனேஜர்ஜி ஒரே நிமிஷம், இது இந்த மேட்ரு அங்கே யாருக்கும் சொல்லாதீங்க, நான் அப்படியே போயிட்டு. ஓகே, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப பதட்டமாக ஸ்பூன் தேடிட்டு இருக்க டைமில் எடுத்துக்கோங்க, என்ன பண்ண போனீங்க, ஏன் நிற்கிறீங்கன்னு வந்து கேட்டாரு. நான் வந்து இல்லைங்க, இந்த மாதிரி எடுத்து சாப்பிடணும். சப்ஸ்கிரைபர்னு சொன்னால் நான் உண்மையாக இருந்துருவேன். ஸோ சப்ஸ்கிரைபர் சொல்லும்போது இதுதான் அப்படின்னு சொன்னேன்னா, அப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏய் உன்னதான்டா, என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்க எல்லாம் உங்களெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து. இதுக்கு மேலே என்ன யாராலையும் எதுவுமே கேட்க முடியாதுடா. நான் கைஸ் இங்கே படுத்துட்டு கூட சாப்பிடுவேன், இங்கே உருந்துக்கிட்டே சாப்பிடுவேன். தெரிஞ்சுதானே இந்த கடைக்கு வந்தேன். சத்தியமாக இல்லை, என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து வீண் போகலன்றது உங்களை பார்க்கும்போது தெரியும். ஹார்ட் ஒர்க்கா எப்போ பண்ணச்சு சும்மா டைலாக் சொல்லலாம்னு பார்த்தேன். நான் வந்து அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், யார்ட்டையுமே வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை மட்டும் காமிச்சிடாதீங்க, இந்த மேட்ரை யார்ட்டையும் ரிவீல் பண்ணாதீங்க. இது ஒரு திருட்டுத்தனமாக பண்ணும்போது இன்னும் ஜாலியாக இருக்கல. இருந்தாலும் பயன்ட்டு இதுக்கப்புறம் என்ன எதுவுமே கேட்க முடியாது. கடையை நம்மளுக்கு நான் சொல்கிறாருவேன். இதே லைட்டாக ஊற்றிக்கணுமா? இது உனக்கு டேஸ்ட் கூட ஊற்றுறோம். அதான் நானும் பார்த்துட்ருக்கேன், வரமாட்டானே. வெந்துருச்சா வேகலை? ஏய் ஸ்பூன் இதுக்குள்ளே இருக்குடா. நான் பாருங்க, நான் வேற லெவலில் இது மொத்தமாக எடுத்து இப்படியே சாப்பிடலான்னு எடுத்து வச்சிருந்தேன். ஸ்பூன் இருக்குது, ஆனால் சூடாக இருக்கும். விட்டு கொடுக்கணும். எங்கள் அம்மா என்ன சாப்பிட்டு பாட அப்படியே ஒரு வாக் போயிட்டே ஒரு வாய் வைப்போம். எனக்கு யார் பார்த்தாலும் என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. இவன் வேறு ரிவர்ஸ்லேயே போய் 2-3 பேரை முட்டிட்டாங்க. இது எடுக்குமே ஐயோ தாத்தா ரெட்டி போகிறாரு. மேகி சாப்பிட்றீங்களா தாத்தா? சூடாக இருக்குது. அப்போ நான் மேகி அவர் வேணாம். பை ஐயோ இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. பின்னாடி திரும்பி பாருங்கள். நம்ம அப்படியே இந்த வந்து போய் ஐ ஸோ ஃபஸ்ட்டு வாய் இன்னும் வேகவே இல்லை. நான் வேகலையா வந்துட்டாங்க. கப் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? என்னோட புகையா போகுது, மாட்டி விட்றாத ஏற மாட்டேங்குது. சுமார் யார் வேலை செய்கிறவங்க யார் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இது வேறு ஓப்பன் பண்ணால் அந்த குக்கர்லேருந்து புகை வரும் தெரியுமா கைஸ்? விசில் வரும்போது அந்த மாதிரி அப்படியே மேலே வரைக்கும் அடிக்குது. எங்கே இப்போ இங்கேயும் க்ரௌடாக இருக்குது. சுற்றி க்ரௌட் வந்தால் எப்படிரா ஒரு மேகி சாப்பிட போட்டாங்களே நிம்மதியாக. இதுக்கு மேலே என்னால் முடியாது. இதுக்கு மேலே நம்ம சாப்பிடலாம். அருமையாக சுற்றிட்டே இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, சூடு சூடு. இது ஒரு சூடு. சுடு தண்ணி எடுத்து வாயில ஊற்ற போயிருப்பேன். நல்ல கேமராமேன் காப்பாற்றினா. ஆனால் நான் ரொம்ப சூடாக இருக்கு. வேணாம் வேணாம். மீண்டும் ஒரு வாய். மறுபடியும் தாத்தா தாத்தா கிட்ட இந்த வாட்டி கேட்டுடலான்னு தாத்தா தாத்தா போயிட்டாரு. என்னையும் செத்து மாட்டி விட பார்க்குறேன் ஓட்டாருல. யாரோ வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த ப்ரைஸ் செம்மையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. அதுவும் சுடுத்தண்ணெலாம் ப்ரிப்பராக இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளில வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ரைஸ் மேகி சூப்பராக இருக்குது. அச்சு வந்து இந்த மாதிரி கப் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை. நார்மல் மேகி நிறைய வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். பட் இதெல்லாம் இல்லை. கூட வர இருக்குது. என்னம்மா கேமராமேன் வேணுன்ற மாட்டேங்குது. நான் என் கூட சேர்ந்து நீயும் மாட்டேன். அந்த பிள்ளைங்களும் போய் கேட்கும், அம்மா அம்மா எனக்கும் மேகி செஞ்சு கொடுங்க, அக்கா உள்ளே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் கைஸ் பையன் மேகி பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் யார் சொல்லணும்னா வெளில அந்த சுடு தண்ணி போட்டு அந்த அண்ணா அவர் தான் வந்து கொஞ்சம் சுடு வேணுமோ நிறைய சுடு வேணுமாலாம் கேட்டார். இப்போ அதே சுடு தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிருப்பேன். நல்ல வேலை அதுக்கு வந்து நம்ம கேமரா தான் தேங்க்ஸ். இதுவும் நல்லா தான் கைஸ் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போந்துட்டு சாப்பிட்டுன்னு இப்போ பில் பண்ணுவேன். அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. ஓகே போலமா போகணுமாடா? ஐயோ பாருங்க பாருங்க பார்க்குறாங்கன்னு கை காட்டுறாங்க. இது ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என் பயமாக இருக்குது. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பில் பண்ணிடலாமா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். மேகியை செஞ்சுட்டேன். மேகியை சாப்பிட்டேன். மேகி செய்ய சொல்ல மேகியை சாப்பிட சொன்னீங்க. அந்த பச்சை மேகியை சாப்பிட்டு நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா அந்த பயத்தில் தான் ஓரளச்சும் எவ்வளோ சாரி. இந்த பையன் அழகாக இருக்கான்டா. ஆனால் வேலை செய்கிறானா இவன் நம்மளாமா மாட்டேலாம். ஆண்டி வேலை பேசுகிறாங்க. ஆண்டி விம் எடுக்க போகிறாங்க. பயந்தேன். ஆண்டி என் வாட்டர் பாட்டில் எடுத்து போயிடாங்க. என் அம்மா அடிப்பாங்க. எதுக்காமே
ஹாய் மேகி சாப்பிட்றியா மேகி என்ன இது ஐயவே பார்க்குறான்டா பாய் பாய் கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட் பண்ணியாச்சு ஹலோ கண்டுபிடிச்சிட்டாங்களே ஹாய் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வந்து மேகி சாப்பிட்டே உள்ளே போகிறோம் அதனால எனக்கு தெரியாத மாதிரி காமிச்சுக்கோங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் மேகி எடுத்து குக் பண்ணி பாதி சாப்பிட்டுட்டே போய் பில்லிங்கும் பண்ணிட்டேன் அவங்க வந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னா என்ன அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்தாங்க அண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்மைல் பண்ணாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் உள்ளே பண்ணவே கூடாது நாட் அலவுட் நான் வந்து ரீசெண்டாக பே பண்ணிட்டேன் இது வந்து 45 ருபீஸா நார்மலாக நான் நார்மல் மேகி தான் வாங்கி சொல்கிறேன் அது வந்து 10 ருபீஸ் தான் வரும் அந்த டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா தான் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கும் அப்புறம் இது என்ன ஏதாச்சும் கையில் அப்படி கேட்டிங்கன்னா இது வந்து கேமராமேன் வாங்க சொன்னாப்ல 18 ரூபா தான்டா நான் இது 20 ரூபா போட்டிருக்கேன் 18 ருபீஸ்க்கு தான்டா இப்போ பில்லிங் போட்டுருவாங்க சமையல எம்ஆர்பியோட கம்மியாக கொடுக்கணுன்றது தான் இல்லை பட் அது நிறைய கடையில் பண்ண மாட்டாங்க இவங்க இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன் வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பராக சூப்பர் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன் டாடா சூப்பரான வைப்ஸ்